ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல ஜின்ஹி சங்மின் வீட்ல இருந்து கிளம்பும்போது டோரை ஓபன் பண்ண சங்மின் அம்மா இங்க ஜின்ஹியை பார்த்து ஷாக் ஆறாங்க. அவங்கள ஒரு வார்த்தை கூட ஜின்ஹிக்கு எகென்ஸ்டா பேச விடாம சங்மின், இப்போ நீங்க எதுவுமே பேச வேணாம், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் நான் ஜின்ஹியை டிராப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஜின்ஹி அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்புவான். ஜின்ஹி கையை பிடிச்சி இனிமேல் எந்த சிச்சுவேஷன்லயும் நான் உனக்காக மட்டுமே ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவான். பட் ஜின்ஹி சங்மினோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்காம நம்ம லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது நடக்காத காரியம், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது சங்மின், நீ எவ்வளவுதான் என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் உன்னோட மனசு மாறுற வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு சொல்லுவான். சங்மின் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா, எதுக்குடா திரும்பியும் அவ பின்னாடியே போகணும்னு நினைக்கிற, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவளை நீ திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு இப்பயும் ஜின்ஹியை ரொம்பவே டவுனா தான் பேசுவாங்க. பட் சங்மின் அவங்கள ஸ்டாப் பண்ணி, இனிமேல் ஜின்ஹியை நீங்க லோவா பேசாதீங்க, நான் அவளோட தான் என்னோட லைஃப் வாழணும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் அவளுக்கு நீங்க எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிடுவான். வீட்டுக்கு வந்த ஜின்ஹிக்கு சங்மின் ஞாபகமாவே இருக்கும். இந்த அளவுக்கு என்கிட்ட சாஃப்டா நடந்துக்கிறான்னு நினைக்கும் போது அவங்க டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்ச அந்த இன்சிடென்ட் ஞாபகத்துல வரும். அந்த டைம்ல சங்மின் அண்ட் அவங்க அம்மா ஜின்ஹிட்ட ரொம்பவே ரூடா நடந்து அவளை அங்கிருந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நார்மலாகவே ஜின்ஹிக்கு ரொம்ப இயர்ஸ் ஆயிருக்கும். இப்போ அவங்க லீட் பண்ற லைஃபே நல்லா தான் இருக்கு. இதை விட்டுட்டு திரும்பியும் அந்த பழைய லைஃப்குள்ள போறது நினைச்சு பாக்குறது கூட அவங்களால முடியல. நெக்ஸ்ட் டே ஜுன்ஹா தான் ஜின்ஹி ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணுவான். இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலின்றத ஜின்ஹியும் அக்செப்ட் பண்ணிப்பா. இன்னைக்கு ஒரு ரேர் கேஸ் பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவரு ரேபிஸ் டிசீஸால இன்ஃபெக்ட் ஆயிருப்பாரு. ஸோ எந்த இன்டர்னும் ஒரு பக்கத்துல கூட போக மாட்டாங்க, ஏன்னா அது ஈஸியா டிரான்ஸ்மிஷன் ஆகக்கூடிய டிசீஸ், அதுக்கு எந்த கியூரும் கிடையாது. பட் ஜின்ஹி மட்டும் தான் பேஷண்டோட கண்டிஷனை பார்த்து கன்சர்ன் ஆகி அவரோட மெடிக்கல் ஹிஸ்டரி எதையும் பார்க்காம பேஷண்ட்டை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணுவாங்க. சாங்மின் வந்து பார்க்கும்போது எல்லா இன்டர்னும் வெளில நிற்பாங்க. ஜின்ஹி மட்டும் பேஷண்ட்டை பார்க்கறத பார்த்து இவர் உள்ள போக ட்ரை பண்ணும்போது மற்ற இன்டர்ன் எல்லாருமே இவரை தடுப்பாங்க. பட் அவங்க எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு இவர் உள்ள போயிடுவாரு. பேஷண்டோட பிளட் ஜின்ஹி மேல பட்டுரும். ஸோ சடனா டிஸ்இன்ஃபெக்டன்ட் எடுத்து ஜின்ஹி மேல ஊத்திடுவாரு. இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்க அவங்க ரெண்டு பேரும் கண்டினியூஸா பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து சீஃப் டாக்டர் இன்டர்ன் எல்லாரும் வெளில நிக்கிறத பார்த்து நல்லா அவங்கள திட்டி விட்டுட்டு இவரும் உள்ள போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கும்போது சங்மின் ஃபேஸ்ல பிளட் பட்டுரும். அதை பார்த்து சீஃப் டாக்டர் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வச்சு சங்மின் ஃபேஸை தொடச்சு விடுவாரு. 3 பேரும் சேர்ந்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப நேரமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அங்க வந்து அசிஸ்டன்ட் டாக்டர் பேஷண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட் கொண்டு வந்திருப்பாரு. ஆக்சுவலா இவர் ரேபிஸ் டிசீஸால அஃபெக்ட் ஆயிருக்க மாட்டாரு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்ன் எல்லாருமே தலையை குனிஞ்சுக்கிட்டே எமர்ஜென்சி வார்டுக்குள்ள வருவாங்க. ஜின்ஹி தனியா உட்காந்து சங்மின் பத்தி தான் நினைச்சு பார்ப்பாங்க. இன்டர்ன்ஸ் எல்லாரும் தடுத்தாலும் அவங்க எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு எமர்ஜென்சி வார்டுக்குள்ள வந்து ஜின்ஹிக்கு ட்ரீட்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணது, அவளுக்கு டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்ளை பண்ணி அவளை நல்லாவே கேர் பண்ணதையும் நினைச்சு பாப்பா. சங்மின் பாத் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு சீஃப் டாக்டர் அவனுக்காக கேர் எடுத்துக்கிட்டதை நினைச்சு பார்த்து அவர் கொஞ்சம் நல்லவரா தான் இருக்காருன்னு நினைப்பான். பட் அந்த எண்ணம் ரொம்ப நேரம் நீடிக்காது. அவரை ஜின்ஹியோட பார்க்கும்போது அவர் மேல கோவம் தான் வரும். இப்போ எல்லாரும் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் ஒரு செஃப். அவர் கை லைட்டா பர்ன் ஆயிருக்கும். ஜின்ஹி செஃப்க்கு பதிலா சீஃப் டாக்டர் கை தான் பர்ன் ஆயிருச்சுன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்பவே பதட்டத்தோட சீஃப் டாக்டருக்கு தான் பர்ன் ஆயிடுச்சுன்னு நினைச்சு வருவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து பயங்கர இரிட்டேட் ஆகி உட்கார்ந்துருக்க சங்மின் பக்கத்துல டாக்டர் சிம் வந்து உட்காருவாங்க. சீஃப் டாக்டர் அண்ட் ஜின்ஹி ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்பவே அக்கறையா இருக்காங்கன்னு டாக்டர் சிம் சொல்றதை கேட்ட சங்மின், ஜின்ஹி அவனோட எக்ஸ் ஒய்ஃப்ன்றத டாக்டர் சிம்ட்ட சொல்லிடுவான். பட் அவங்க ஓவர் ரியாக்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பை நீ யார்கிட்டயே சொல்லாத, சொல்லணும்னா அது ஜின்ஹியே சொல்லட்டும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆரா சங்மினை மீட் பண்ணி கொஞ்சம் பணத்தை கடனா கேட்பான். எதுக்காகனா ஜின்ஹியோட ரிங்கை வித்திருக்க மாட்டா, அடகுதான் வச்சிருப்பா. அதை வாங்கி திரும்ப சங்மின்ட்டே கொடுப்பா. வெட்டிங் ரிங்கை பாக்குற சங்மினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இவ்வளவு வருஷமா ஜின்ஹி இதை பாதுகாப்பா வச்சிருக்கான்னு நினைக்கும் போது அவனுக்கு ரொம்பவே ஹோப் கிடைக்கும். நெக்ஸ்ட் டே ஆல்ரெடி ஒரு சிவியர் ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்திருப்பாரு. அவரை வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஜின்ஹியும் சங்மினையும் தான் அசைன் பண்ணிருப்பாங்க. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பும் போது சங்மின் ஜின்ஹியை பார்த்து, வா உன்னை நான் வீட்டுல டிராப் பண்றேன்னு கூப்பிடுவான். அதுக்கு வேணா நானே போய்க்கிறேன்னு ஃபேஸை ட்ரையா வச்சுட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. சீஃப் டாக்டருக்கு கால் பண்ணி ஸ்மைலிங் ஃபேஸோட பேஷண்டோட அப்டேட் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சங்மினுக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகும். சங்மின் அம்மா அவங்க ஹஸ்பண்ட பார்க்க வருவாங்க. ஆக்சுவலா 2 பேரும் பிரிஞ்சுதான் இருப்பாங்க. சங்மினை பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவர் லைஃபை பத்தி நல்லா தெரிஞ்சவரு. லைஃபை லீட் பண்றதுக்கு ஸ்டேட்டஸ் கிளாஸ் தான் தேவைன்னு நினைக்கிற உன்னோட ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணிக்க, அவனோட லைஃப் அவனை வாழ விட, அதுதான் அவனுக்கு ஹாப்பினஸ் தரும், லைஃப் லாங்கா கண்டினியூஸும் ஆகும்னு சொல்றதை கேட்டு அவங்க இரிட்டேட் ஆகி உங்கள்கிட்ட போய் இதை சொல்ல வந்தேன்னு சொல்லி ரொம்ப கோவமா போயிடுவாங்க. சங்மின் ஜின்ஹிக்கு ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ்ல வச்சு ப்ரப்போஸ் பண்ணானோ அங்க வந்திருப்பான். அங்க வந்ததும் அந்த பழைய மொமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துல வந்ததும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆவான். ஜின்ஹியும் டயர்டா வாக் பண்ணி
வந்துட்டு சரி ட்ரிங்க் பண்ணலாமேன்னு போவாங்க. அதே இடத்துக்கு சீஃப் டாக்டரும் டாக்டர் சிம்மும் வந்திருப்பாங்க. இவங்க 3 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு கிளம்பலான்னு போகும்போது மழை பெய்யும். டாக்டர் சிம் சீஃப் டாக்டர் ஜின்ஹியோட பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாமேன்னு நான் புக் பண்ண டாக்ஸி வந்துருச்சு, நீ ஜின்ஹியை வீட்டுல டிராப் பண்ணிருன்னு சொல்லிட்டு போவாங்க. சீஃப் டாக்டரும் ஜின்ஹியை கார்ல கூட்டிட்டு போவாரு. பட் எதுவும் பேசிக்க மாட்டாங்க 2 பேரும். ஜின்ஹி வரதுக்கு முன்னாடியே சங்மின் ஜின்ஹி வீட்டுக்கு முன்னாடி போய் வெயிட் பண்ணுவான். பட் ஜின்ஹி சீஃப் டாக்டர் கார்ல இருந்து இறங்கி வரான்னு தெரிஞ்சது ரொம்பவே ஹர்ட் ஆகும். நெக்ஸ்ட் டே எலிவேட்டருக்காக வெயிட் பண்ணும்போதும் சரி, பேஷண்ட்டை வார்டுக்கு மூவ் பண்ணிட்டு போகும்போதும் சங்மின் ஜின்ஹியை கண்டுக்கவே மாட்டான். இந்த பேஷண்ட் ஒரு குட்டி பையன் ஆர்ஃபனேஜ்ல இருந்து வந்திருப்பான். கையில போன் ஃபிராக்சர் ஆயிருக்கும், சோ கட்டு போடுறதுக்காக வந்திருப்பான். சீஃப் டாக்டர் கிட்ட என்கிட்ட காசெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது அவர் ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்குவார் அவனை. ஜின்ஹி தான் அவனுக்கு பேண்டேஜ் போட்டு விடுவாங்க. பட் சரியா போட்டு விட மாட்டாங்க. இதை பாக்குற சங்மின் அவனே உள்ள வந்து அவனும் சேர்ந்து போட்டு விடுவான். டாக்டர் ஆண்டிக்கு சரியாவே கட்டு போட வரல, நீங்க தான் கரெக்டா போடுறீங்கன்னு சங்மின்ட்ட சொல்லுவான். திடீர்னு கை வலிக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்தி டீஸ் பண்ணுவான். சங்மின் உடனே அவன் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளுவான். ஜின்ஹி இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இவங்கள பார்க்கும்போது அழகான ஃபேமிலி ஃபீல் வரும். இதை பார்க்கும்போது யுமிக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகும். பிகாஸ் அவளை யாருமே ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, சங்மின் தான் அவளை ரிஜெக்ட் பண்ணிருப்பான். இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்கும்போது கிம் தான் பக்கத்துல உட்காந்து ஆறுதலா பேசிட்டு இருப்பான். அந்த குட்டி பையனோட கார்டியன் ஆர்ஃபனேஜ்ல உள்ள ஃபாதர் அவர் அந்த பையனோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு டாக்டர்கிட்ட கேட்க வந்திருப்பாரு. அவருக்கு ஜின்ஹி அண்ட் சங்மினை பார்த்த உடனே ஞாபகத்துல வந்திருக்கும். இந்த ஃபாதர் தான் ஜின்ஹி அண்ட் சங்மின்க்கு ஃபர்ஸ்ட் சீன்ல மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாரு. ஃபாதர் இவங்களை பார்த்து நீங்க 2 பேரும் நல்ல நிலைமையில இருக்கிறத பார்க்கவே ஹாப்பியா இருக்கு, உங்க 2 பேரோட வெட்டிங்ல நானும் ஒரு பார்ட்டா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போதே பெருமையா இருக்குன்னு ரொம்ப எக்ஸைட்டா பேசிட்டு இருப்பாரு. ஜின்ஹி அண்ட் சங்மின் அவர் முன்னாடி ஹாப்பியான கப்பல் மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. ஃபாதர் அந்த குட்டி பையன்ட்ட டாக்டர் ஆண்டியும் அங்கிளும் உன்னை நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. சீஃப் டாக்டர் ஜின்ஹிட்ட இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. ஜின்ஹி சீஃப் டாக்டர்ட்ட எதுக்காக என்ன டின்னர் கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது உன் கூட சேர்ந்து சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவாரு. அங்க வந்து சங்மின் நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அங்க உட்காந்து சீஃப் டாக்டரை பார்த்து உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஜின்ஹிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்கன்னு, அதுக்கப்புறமா எதுக்காக அவளை டின்னருக்குலாம் கூட்டிட்டு வரீங்கன்னு கேட்கும்போது சீஃப் டாக்டர் இங்க ஓப்பனாவே சொல்லிடுவாரு எனக்கு ஜின்ஹியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. சங்மின் சீஃப் டாக்டர் கிட்ட இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்ன்றதுக்காக தான் உங்களை ஸ்டார்டிங்லேயே வார்ன் பண்ணேன்னு சொல்லும் போது ஜின்ஹி அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே கூட்டிட்டு போயிடுவா. வெளியில வந்ததும் சங்மின் கணத்திலே பலர்னு அரைஞ்சிடுவா. எதுக்காக இப்படி ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷன்ல என்ன தள்ளுற, சின்ன வயசுல படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்னோட லைஃப்காக வேற யாரும் முடிவெடுக்காதீங்க, இவ்வளவு வருஷம் ஆனா கூட ஓ மேல வச்ச லவ் இன்னும் போகவே இல்ல, பட் அதுக்காக பழைய வாழ்க்கைக்குள்ள வர மிஸ்டேக்கை நான் எப்பயும் பண்ண மாட்டேன்னு சொல்றதோட இந்த சீன் இங்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்றேன். தேங்க்யூ.